அண்ணாமலைக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குதா? அண்ணாமலை ஏற்றுக்கிட்டாங்களா? அவர் கட்சியாக இருந்த போது ஏன் அந்த மாதிரி இவர் ஜெயிக்கவே இல்லை? என் மக்கள், என் மண், என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்தார்ல. 180 கோடி செலவு பண்ணாங்க. ஆனால் அவரால் இந்த தொகுதியில அவர் ஜெயிக்க முடியல. இவ்வளவுதான். அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் எவ்வளவு பேர் வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறாங்க? ஆதரவாளர்ல 40 லட்சமோ 45 லட்சமோ ஏதோ சொல்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் 1 கோடி வந்துட்டோன்னு அவரு விக்ரவாண்டி நடத்துற மாதிரி அவர் ஒரு மாநாடு நடத்துவார். அண்ணாமலையினுடைய பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க. அண்ணாமலை பேசி முடிச்சிட்டோன்னா அடுத்தது பிரதமர் மோடி பேசுறதா கூட அந்த க்ரௌடு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு துட்டு கொடுத்து எப்படி கூட்டு வருவாங்கன்னா அண்ணாமலை பேசும்போது இருக்கணும். அவ்வளவுதான் ஆச்சு. அதெல்லாம் ஆச்சு. அதுவே பாஜகக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம ஆச்சு. அதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் வந்துட்டா நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. விஜய் மக்கள் ஆதரவு ஜெயிஸ்டாரு, இடைத்தேர்தலில் ஜெயிப்பாரு. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு? 60% ஓட்டு வாங்குவார் விஜய் அப்படின்னு. அடுத்த தேர்தலில் வந்துட்டு அண்ணாமலை ஜெயிச்சு விட்டாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே மாதிரி இங்க உட்காந்துட்டு அண்ணாமலை பத்தி கேள்வி கேட்பீங்க தானே? இந்த இடத்துல எம்ஜிஆராலேயும் வந்துட்டு திமுக வீழ்த்த முடியல. இவர் வந்துட்டு உடனே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லாத்தையும் ஒரு திருவள்ளூர்லாம் வீழ்த்திட்டாரு. இவிஎம்னு ஒன்று இருக்குது. போயிட்டு உனது ப்ரெஸ் பண்ணி குழந்தை மாதிரி நான் போயிட்டு அழுத்துறோம். பீப்னு ஒரு சவுண்ட் வருது. நீ ஓட்டு போட்டப்போ அப்படின்னு. சார் இதே குற்றச்சாட்டு தான் பிஜேபி மேல திமுகவும் வைக்கிறாங்க. இதே தான் ஒரு திமுக தோத்தால இதே குற்றச்சாட்டு இப்ப தாவேகா மேலே வைக்கிற மாதிரி இருக்கு. திமுக வந்து இது ஜென்சி பாலிடிக்ஸ்ல ரொம்ப பயங்கரமா இறங்கி இருக்காங்கன்னு ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த ஒரு ஜென்சி பாலிடிக்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய இதெல்லாம் வேற இருக்கும், யூத்தினுடைய இது வேற மாதிரி இருக்கும். விஜய் நல்லா டான்ஸ் ஆடு போடு, அவனுக்கு குழந்தைங்க எப்படி பண்ணணும். ஸோ ஒரு செக்மெண்ட்டுக்கு வேற வேற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதனால ஜென்சி தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சுன்றதெல்லாம் இது வந்துட்டு ஒரு தவறான ஒரு எண்ணம். ஜென்சி தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது அப்படின்னோம்னா அப்போ இந்த வயசானவங்களுடைய ஓட்டு தானே திமுகவும் அதிமுகவும் பெற்றது. வைகோ அண்ணனை பற்றி நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டீங்கன்னா, வைகோ அண்ணன் வந்துட்டு எப்படின்னோம்னா ஒரு வட சென்னையில் ஒரு பழமொழி உண்டு, குரங்கு கிழவியானாலும் பல்ட்டி அடிக்க மறக்காதுன்னாங்க. அந்த மாதிரி அண்ணன் எவ்வளோ வயசானாலும் சரி அவர் எப்படி வேணாலும் பல்ட்டி அடிப்பார். அவர் எதை வேணாலும் பேசுவார். தேர்தலுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் பேசுகிற அதே வசனத்தை செக்ரட்டேரியட்டில் வந்துட்டு அப்படியே மாற்றி பேசுவார். ஏன்னா இப்போ செக்ரட்டேரியட் வேற ஒருத்தர் கைமாறிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு எட்டனா வச்சுட்டு ஓட்டு கேட்டான் காங்கிரஸ்காரன். பெருமாளுடைய படத்தை வச்சுட்டு அது மாதிரி எட்டனா வச்சுட்டு தொட்டு கூப்பிட்டு சத்தியம் பண்ணு நான் காங்கிரஸ் தான் ஓட்டு போறேன். அப்படிதான் அண்ணாவை தோற்கடிச்சாங்க 62. அப்போ தமிழ்நாட்டில் இந்த காசு கொடுக்குற கலாச்சாரத்தை மூல அரைச்சது காங்கிரஸ் தான். எல்லா நாசத்தையும் பண்ணது காங்கிரஸ். அதை நல்லா விரிவுபடுத்தி பெருசா பண்ணதுதான் மோடி அரசுடைய மகத்தான சாதனை. ஆரம்பவரோட காலகட்டங்களில் நீங்க அவர் கூட பயணம் பண்ணிருக்கீங்க. மாநாட்டுக்கு வந்து என்னடா அது நம்மளே இன்வைட் பண்ணல, நம்மள வச்சு அரசியல் பயிரங்க விஜய் நடத்த சொல்லிட்டாரு. அவர் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. பார்த்தா புதுசானது என்ன அடைக்கவே இல்லையா என்ன அப்படின்னாரு. அது தலைவரை அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஸ்பெஷல் இன்வைட்டிஸ்ல 3000 ரூபாய், அந்த ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் டேக்ஸ்ல அது 3000 ரூபாய்க்கு வித்துருக்குறாங்க. அவர் 3000 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு. அவங்க வந்துட்டு அது அப்படி அந்த டிக்கெட்டு எப்படி வைப்பாங்க, இங்க இருந்து நான் இவ்வளவு வாங்கி நான் வந்துட்டு 100 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு தரேன், நீ எடுத்துட்டு போய் 1000 ரூபாய் வித்துக்கோ, எனக்கு 400 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய், இப்படி இதே மாதிரி அங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இவரு சொல்றாருல தனி மனித ஒழுக்கம், பொது மனித ஒழுக்கம், கூட்டு மனிதன் ஒழுக்கம்னால எங்க நடக்குது? அவங்க கட்சியிலே இல்லைன்றீங்களா? கிடையாது, நிதர்சனம் அதெல்லாம். அதனால வந்துட்டு அவர் லாயக்கு இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. தயார் பண்ணணும். நீங்க எங்க பண்ணியிருக்கீங்க 2 வருஷத்துல? ஆதவர்ஜனா அது அந்த ஆள் பேரு ஜான் ஆரோக்கியசாமி. அவர் சொல்றாரு பஸ் மேல போயிட்டு ஏறி நின்றுட்டு 20 அடி உயரத்துல நின்றுட்டு பேசினா என்ன அதுல இருக்கு? அப்படி நின்று பேசிட்டீங்கன்னா எல்லாம் உண்மையாயிடுமா? ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க சார். ஆட்சிக்கு வந்ததெல்லாம் வேற கதைன்னு வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு ஏன் வந்தாங்க, ஏன் பெரும்பான்மை கிடைக்கல, ஏன் 8 மாவட்டங்களில் ஜெயிக்கலாம். ரொம்ப பொதுவாக தமிழ்நாட்டு தேர்தல் நடந்ததுன்னாங்க கன்னியாகுமரியில் யார் ஜெயிக்கிறாரோ அவர் தான் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அதே கட்சி தான் ஜெயிக்கும். பெரும்பான்மைக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. கூட்டணியாகவும் தனி கட்சியாகவும் பெரும்பான்மை பெற்றுருவாங்க எல்லாருமே. நீங்க எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி. புரியுதுங்களா? 54லேருந்து 54 பெருந்தலைவர், அதாவது 57, 62, 67, 71, 77, 80, 84, 89, 91, 96, 2001, 2006 எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க பெரும்பான்மை வந்துட்டு அந்த கூட்டணி பெற்றே இருக்கும். இல்லை அந்த கட்சி தனியா கட்சி பெற்றே இருக்கும். இவர் வரவே இல்லையா அந்த மாதிரி? புரியுதுங்களா? அது இந்த இடத்துல எம்ஜிஆராலேயும் வந்துட்டு திமுக வீழ்த்த முடியல. இவர் வந்துட்டு உடனே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லாத்தையும் ஒரு திருவள்ளூர்லாம் வீழ்த்திட்டாரு.
இவிஎம்னு ஒன்று இருக்குது. அது பொதுவாக உங்களாட்ட பத்திரிகையாளர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அது என்னது அப்படின்னு தெரியல. போயிட்டு உனது ப்ரெஸ் பண்ணி குழந்தை மாதிரி நான் போயிட்டு அவன் எடுத்துருவான். பீப்னு ஒரு சவுண்ட் வருது. நீ ஓட்டு போட்ட போ அப்படின்றாங்க. சார் இதே குற்றச்சாட்டு தான் பிஜேபி மேல திமுகவும் வைக்கிறாங்க. ஆமா. இதேதான் ஒரு திமுக தோத்தாலும் இதே குற்றச்சாட்டு இப்ப தாவேகா மேலே வைக்கிற மாதிரி இல்ல விஷயம் யார் மேல நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறது அப்படின்றது இல்ல. அதுல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுங்க நீங்க எனக்கு கொஞ்சம். நீங்களும் படிச்சவர் தான். நீங்களும் ஒரு 5 எலெக்ஷன்லயாவது 4 எலெக்ஷன்லயாவது ஓட்டு போட்டிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க. எப்படி வேலை செய்யுது சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சது மிஷின் அங்க பட்டன் அழுத்துறோம். அங்க ஓட்டு விழுது. அங்க ஒரு மெக்கானிசம் ஒண்ணு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க இதை ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்க? ஹேக் பண்ண முடியுன்றாங்களா இல்லைன்றாங்களா? பொதுவெளியில சில பேர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் நீங்க எந்த பையனை கேட்டீங்கனாலும், அந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்ச பையனை கேட்டாலும், ஹேக்கிங் அப்படின்றது என்னது? இட்ஸ் அ வே ஆஃப் ப்ரோக்ராமிங் திங்ஸ் அவ்வளோதான். ஒரு விஷயம் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னோம்னா அது வேலை செய்யும். அப்படிதான் வேலை செய்யும். அதுவும் ப்ரோக்ராமிங்ட்டு. ப்ரோக்ராம் அது எப்படிப்பட்டதோ அது அப்படி செய்ய போகுது. நீங்க எந்த வேட்பாளருக்கு போட்டீங்களோ அந்த வேட்பாளருடைய கணக்குல தான் உங்க ஓட்டு போச்சுன்றதுக்கு உங்களுக்கு அத்தாட்சி ஏதாவது இருக்கா? நமக்கு வர அத்தாட்சி அந்த ஸ்லிப் பேப்பர் மட்டும்தான். விவிபேட் அதானே? அப்ப அது எண்ணணும்ல. அது எண்ணணும்ல. எல்லா கட்சிகளுமே கோரிக்கை வச்சுட்டு தானே இருக்காங்க. அது எண்ணணும். அப்ப கோர்ட் வரைக்கும் போயிட்டு மண்டையை உடைச்சிட்டு பார்த்தோம். மண்டை தான் உடைச்சதை ஒழிய கோர்ட் ஒன்றும் ஒத்துக்கல. கோர்ட்டு பல விஷயங்களை ஒத்துக்காது. அது ஏன் அப்படி சிங்க் பண்ணுது அப்படின்றது அது ஒரு தனி ஆராய்ச்சி. இந்தியாவில் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த விவிபேடை ஏன் எண்ண மாட்டேங்கிறீங்க? என்றான்னு சொன்னதால 2013 கோர்ட்ல உத்தரவாதம் கொடுத்தீங்க. ஏன் எண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. எண்ணணும் இல்ல. ஏன் எண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாமே ஒரு இதுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கு. தப்பு. அவ்வளவுதான். யாரை வேணாலும் பண்ணலாம். இப்ப நாளைக்கு இன்னைக்கு விஜய் வந்துட்டா நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. விஜய் மக்கள் ஆதரவு ஜெயிச்சிட்டாரு, இடைத்தேர்தல்ல ஜெயிப்பாரு. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு? வேற ஒருத்தர் சொன்னாரு நினைக்கிறேன். 60% ஓட்டு வாங்குவார் விஜய் அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா தான். அவர் தான் சொன்னாரு. பொதுவாக அவர் தான் எல்லாத்தையும் சொல்றாரு. ஸோ அவர் சொல்லிட்டாரு 60% ஓட்டு வாங்குவாரு. அடுத்த தேர்தலில் வந்துட்டு அண்ணாமலை ஜெயிச்சு விட்டாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே மாதிரி இங்க உட்காந்துட்டு அண்ணாமலை பத்தி கேள்வி கேட்பீங்க தானே? அண்ணாமலைக்கு அவ்வளவு ஆதரவு இருக்குதா? அண்ணாமலை ஏத்துக்கிட்டாங்களா? அவர் கட்சியா இருந்த போது ஏன் அந்த மாதிரி இவர் ஜெயிக்கவே இல்லை? அவரோட பெரிய கட்சி இருந்து ஏன் அவர் ஜெயிக்கவே இல்லை? அவ்வளவு தூரம் விஜய் பார்த்து பரவாயில்ல, ரொம்ப கம்மியான இடத்துக்கு தான் போனாரு, பல இடங்களை ரத்து பண்ணாரு. அண்ணாமலை அப்படி இல்லை. என் மக்கள் என் மண்ணு என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்தார்ல. 180 கோடி செலவு பண்ணாங்க. 180 கோடி செலவு பண்ணாங்க. ஆனா அவரால் கரூர் தொகுதியிலும் தர முடியல. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியல. இவ்வளவுதான். இப்ப இந்த முறை தேர்தலே நிக்கல, சுத்தமா போயிட்டாரு அவரு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் எவ்வளவு பேர் வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறாங்க? ஆதரவாளர்ல 40 லட்சமோ 45 லட்சமோ ஏதோ சொல்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் 1 கோடி வந்துட்டோன்னு அவரு விக்ரவாண்டி நடத்துற மாதிரி அவர் ஒரு மாநாடு நடத்துவார். இதே மாதிரி வந்துட்டு பயங்கரமா பேருந்துல எல்லாம் ஏறி உட்காந்து அண்ணாமலைன்னு சொல்றாங்க. எல்லாமே வரும். அப்புறம் தேர்தல் அணியை வச்சு முடிச்சிடலாம். எல்லாமே மேல இருந்து வர ஒரு செட்டப் தான். எல்லாமே செட்டப் தான். அந்த மாதிரிதான் அண்ணாமலையினுடைய பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க. அண்ணாமலை பேசி முடிச்சிட்டோன்னா அடுத்தது பிரதமர் மோடி பேசுறதா கூட அந்த க்ரௌடு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு துட்டு கொடுத்து எப்படி கூட்டு வராங்கன்னா அண்ணாமலை பேசும்போது இருக்கணும். அவ்வளவுதான். ஆச்சு, அதெல்லாம் ஆச்சு. அதுவே பாஜகக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம ஆச்சு. அதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் சொல்ல வர. அதனால இந்த நாட்டில் வந்துட்டு 1999 இருந்துட்டு எல்லா தேர்தல்களும் ஏதோ ஒரு வகையில ஹேக்டு ரிசல்ட்ஸ் தான். மக்கள் தீர்ப்பு அப்படின்றதுலாம் இல்லை. அதனால அதை அப்படியே விட்டுருங்க. அதை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஜெயிக்கிறதா இருந்தால் விஜய் வந்துட்டு 160 இல்லாட்டி 150 தொகுதியில் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ மெட்ராஸில் சைதா பட்டேல் 27,000 ஓட்டு இந்த மாதிரிலாம் ஜெயிக்கக்கூடியவர். ஆர்கே நகரில் வந்துட்டு 60,000 ஓட்டு இப்படிலாம் அப்படிலாம் ஜெயிக்கிறவர் வந்தோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயிச்சிருப்பாரு. நீங்கள் அந்த மாதிரி பாருங்க, எடுத்து பாருங்க பழைய ரிசல்ட்ஸில் அது மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து இந்த ஜென்சி பாலிடிக்ஸ்ல ரொம்ப பயங்கரமா இறங்கி இருக்காங்கன்னு ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த ஒரு ஜென்சி பாலிடிக்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக எடுத்த ஜென்சி பாலிடிக்ஸ் அது கரெக்டான விஷயம் தானா? அதாவது பர்செப்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். இப்போ ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் பண்ண அரசு பண்ண அந்த விடையெல்லாம் 1000 ரூபாய், அப்புறம் படிக்க போனால் 1000 ரூபாய், அப்புறம் காத்தால உணவு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப்புக்கு, ஹையர் மிடில் இன்கம் குரூப்புக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வயிறு எறிவாங்க, இதெல்லாம் பேசிட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை வேறு. அவங்களாம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 50,000 60,000 சம்பாதிக்கிறவங்க. அவங்களாம் விஜய்க்கு நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்செப்ஷன் வேறையாக இருக்கும். விவசாயிகளுடைய பர்செப்ஷன் வேறையாக இருக்கும். வியாபாரிகளுடைய பர்செப்ஷன் வேறையாக இருக்கும்.
புரியுதுங்களா? அப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய இதெல்லாம் வேற இருக்கும். யூத்தினுடைய இது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு இன்னும் தொழில் இன்னும் வேலைக்கும் வரல, குடும்பத்த பாரத்தையும் சுமக்கல. அதனால அவன் வந்துட்டு ஜாலியா சிரிச்சு பேசின்னு விஜய் அண்ணா அப்படின்னு டான்ஸ் ஆடுறதுலாம் அவனுக்கு பெருசா இருக்கும். விஜய் நல்லா டான்ஸ் ஆடு போடு அவனுக்கு. குழந்தைங்க எப்படி பண்ணும்? அது விஜய் விஜய்னு கத்திட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஸோ ஒரு செக்மெண்ட்டுக்கு வேற வேற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதனால ஜென்சி தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சுன்றதெல்லாம் இது வந்துட்டு ஒரு தவறான ஒரு எண்ணம். அப்போ ஜென்சி தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது அப்படின்னோம்னா, அப்போ இந்த வயசானவங்களுடைய ஓட்டு தானே திமுகவும் அதிமுகவும் பெற்றது. திமுக ஒரு 1,52,00,000 ஓட்டு 58,00,000 ஓட்டை வாங்கினாங்க. அவர் ஒரு 1,28,000 25,000 26 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. இவங்க 2 பேரும் சேர்த்தா இவங்களோட எண்ணிக்கை எங்கேயோ போயிடுது. 3 கோடிக்கு மேல போயிடுது. அப்ப வயசானவங்க அதிகமோ? இல்ல சார், நான் அந்த கேள்விக்குள்ள வரல. திமுக இப்போ இல்ல ஒரு ஜென்சிக்கு பாலிடிக்ஸ் தான் நான் பண்றாங்க. வரேன். இல்ல அதுதான் ஜென்சிக்கு தான் நான் வரேன். அப்போ எல்லா இளைஞர்களும் அந்தாண்ட போயிட்டாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்ப அரசியலை பத்தி ஜென்சி கூட்டத்துக்கு எந்த விதமான புரிதல் இல்லை அப்படி வச்சுக்கலாமா? ஆனா அதிகமான இளைஞர் இளைஞர்கள் வாக்கு அதிகமா விஜய்க்கு தான் போயிருக்கு. திமுகவும் ஏன் போயிருக்கு. அதிமுக அவ்வளவா போல அப்படின்ற ஒரு இல்ல விஷயம் அப்படி நிறைய இல்ல. பேர் திமுக சொல்றாங்க. இருந்து 55 லட்சம் ஓட்டு போயிருக்குது விஜய்க்கு. அதிமுக இருந்து 49 லட்சம் போயிருக்குது. மொத்தம் 1,04,00,000 ஓட்டு போயிருக்குது. கணக்குல பாத்தீங்கன்னா அப்பரண்ட்லி அதெல்லாம் எப்படி போச்சு? விஜய்க்கு ரசிகர் மன்ற ஓட்டு இளைஞர்கள் அப்படின்னோம்னா அப்ப அந்த ஒரு இது போட்டீங்க அப்படின்னோம்னா அவருடைய ஓட்டு 70 லட்சத்துல வந்து முடிச்சிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் இங்க இருந்து நீங்க பார்க்கணும். ஒண்ணு நீங்க நம்பரை பார்த்துட்டீங்க அப்படின்னோம்னா நம்பர் தான் எல்லாம் ரைட் அப்படின்னோம்னா ஓகே. எலக்டோரல் ப்ராசஸ் இந்த தேர்தல் நடத்தப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பா தெரியும். எல்லாமே தப்பா தெரியும். ஏன்னா விஜய் ஜெயிச்சிருக்கக்கூடிய மார்ஜினல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா விஜய் ஒரு 60,000 ஓட்டில் ஜெயிச்சாரு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவங்களுடைய கட்சி தான் ஜெயிச்சிருக்கணும். புரியுதுங்களா? டெல்டால அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இப்படிலாம் வரவே வராது ரிசல்ட். ஒன்ஸ் திமுக கூட்டணியோட இருக்கும்போது பேட்டர்ன் வைகோ ஒன்று அவர்கள் இருக்கும். திங்கிங்ல வந்துட்டு மக்களுடைய ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அது எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. திங்கிங் இருக்கும். இப்போ இவ்வளோத்தையும் தாண்டி இந்த இவிஎம் எல்லாம் தாண்டி ஜெயிச்ச இடங்கள் தான் வந்துட்டு 21ல திமுக ஜெயிச்சதோ, இல்லை அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் வந்துட்டு 24 நாடாளுமன்ற கர்நாடகாவில் அவங்க ஜெயிச்சதோ இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சாய்ஸ் எப்பவோ அப்பதான் அவங்க வேலையை செய்வாங்க அவங்க. இப்போ இது பிஜேபி ஆட்சி பிடிச்சதுன்னு நம்பி இருப்பீங்களா நீங்க? அப்போ இந்த இடத்துல இந்த விக்கிரவாண்டி மாநாட்டெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ அது பண்ணிட்ட உடனே பாருங்க, தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு 23ஆம் தேதி. ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்கன்றீங்களா? 23ஆம் தேதி முடிச்ச உடனே இந்தியா முழுவதும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி பிடிக்கிறார். சட்டபசார் வரைக்கும் போயிடுச்சு. சூதாட்டம் அவங்க வரைக்கும் போயிடுச்சு. ஆனா இங்க தமிழ்நாட்டை அப்படி பேசிட்டு இருந்தோம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னி கூட விஜய் ஜெயிக்க மாட்டேன். ஆமா. ஸோ இதுதான் விஷயமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஜயனுடைய நடவடிக்கை எப்படி மாறுதுன்றதை வச்சு யார் பின்னாடி இருந்தாங்க யார் முன்னாடி இருந்தாங்கன்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்தல் முடிவுகளை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய பாப்புலாரிட்டி எல்லாம் முடிவு செய்ய இந்த காலகட்டத்தில் முடியாது. எதிர்கட்சிகள் ஜெயிக்கும் போது ஏன் அது சொல்றது இல்லைன்றீங்கன்னா, எதிர்கட்சி அவங்க ஜெயிக்க வைக்க போறது இல்லை. அதனால தான் திமுகவோ சந்திரபாபு நாயுடுவோ இல்லை மற்றவர்களுடைய கம்யூனிஸ்டுடையோ அவங்க ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உடற ஓட்டு அதிகப்படியான ஓட்டுகள். அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கம் திமுக கூட கூட்டணியில இருந்த போது சரி, வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே ஒரு விதமா இருந்தாங்க. ஒன்ஸ் கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் டெய்லி திமுக மேல ஒரு குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க. வைகோ அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு எல்லாருக்குமே தெரியும். திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஒரு நாள் தாவேகா கூட்டணியில் இருக்கன்றாரு, இன்னொரு நாள் இல்லைன்றாரு. இன்னைக்கு பார்த்தா நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஸ்டாண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆஸ் இட் இஸ் தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி உருவாகவே இல்லை. என்ன பேர் அதுக்கு? எங்க உருவாச்சு? தேநீர் விருந்துனா கூப்பிட்டு தலைவர்களுக்கு வச்சிருந்தாரு. இது என்னங்க கல்யாணத்துக்கு விருந்து கொடுக்குற மாதிரி? நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திமுக கூட்டணிக்கு பேரு. அந்த கூட்டணியினுடைய அது ஒரு ப்ரொபோசிஷன் அல்லது ஒரு பிரின்சிபலை ஒத்துக்கிட்டு அவங்க ஒன்னா சேர்றாங்கன்னு சொல்லலாம். இங்க என்ன அது பிரின்சிபல்? பட் ஆனா எங்க கிட்டதான் எல்லாம் அந்த கூட்டணி இப்ப எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி தாவேகா அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுங்க. ஒரு 4 பேர் போயிட்டாங்கன்னு எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பத்தி நான் ஒன்றும் டிஸ்பியூட் பண்ணல. இதெல்லாம் சொல்லிக்கங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை. எவ்வளோ சொல்றீங்க, இதையும் சொல்லுங்க. அதை பத்தி இல்லை. எங்க இருக்குது கூட்டணின்ற? அவங்க ஒரு கூட்டணி உருவாக்கி பேர் சொல்றதுக்கு தான் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டாரு. கம்யூனிஸ்ட் போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்? நாங்க எந்த கூட்டணியுமே இல்ல அப்படின்ட்டாங்க. என்ன கதை? அந்த கூட்டணியில நீங்க இருக்க முடியாது.
இந்த இடத்துல கூட்டணி உருவாகவே இல்லை. அப்புறம் எந்த கூட்டணியிலுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? நாங்க இப்போதைக்கு ஆட்சி நடக்கிறதுக்கான ஆதரவு மட்டும் தான் குடுக்குறோம். அவ்வளவுதான். ஆட்சி நடத்துறதுக்காக எல்லாரும் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மந்திரி பதவி, மற்ற வசதிகள்லாம் இருக்குது. மந்திரி சபையில சேரலைன்னா ஒன்றும் எதுவுமே கிடைக்காதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம். அதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ அவ்வளவுதான். இதுல வந்துட்டு வேற திருமாவளவன் சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. ஆதரவு இவங்க கேட்டு வந்தது யாருன்னா ஆட்சியை ஃபார்ம் பண்றது தான் கொடுத்தாங்களே ஒழிய கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்காக விஜய் ஆதரவு கேட்கவே இல்லை. இவங்களும் அப்படிப்பட்ட ஆதரவு கொடுக்கவே இல்லை. இவ்வளவுதான் நிலைமை. வைகோ அண்ணனை பத்தி நீங்க இப்ப கேட்டுக்கிட்டீங்கன்னா, வைகோ அண்ணன் வந்துட்டு எப்படின்னோம்னா, ஒரு வட சென்னையில் ஒரு பழமொழி உண்டு. குரங்கு கிழவி ஆனாலும் பல்ட்டி அடிக்க மறக்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் எவ்வளவு வயசானாலும் சரி, அவர் எப்படி வேணாலும் பெல்ட்டி அடிப்பார். அவரு எதை வேணாலும் பேசுவார். தேர்தலுக்கு முன்னாடி அறிவாலயத்துல பேசுற அதே வசனத்தை செக்ரட்டேரியட்ல வந்துட்டு அப்படியே மாத்தி பேசுவார். ஏன்னா இப்ப செக்ரட்டேரியட் வேற ஒருத்தர் கைமாறிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளையாருக்கு பிறந்த இன்னொரு பிள்ளையார் அப்படின்ற மாதிரி அவர் துரை வைகோ அவர் அதே மாதிரி அதில் ரொம்ப நல்லா இருக்காரு. ஒரு பயங்கரமான ஆட்சி நடந்துதான் தமிழ்நாட்டில் 30 வருஷம் ஒரே கொள்ளை தானே. ஒரு தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வாத்தியார் மாதிரி பாடம் நடக்கிறார். நான் என்ன கேட்குறேன், திருச்சியில் நீ நின்னல்ல, எவ்வளோ செலவு பண்ணீங்க? நீங்க செலவு பண்ணீங்களா, திமுக செலவு பண்ணிச்சா? அப்ப ஏன் அதை பத்தி பேசல? இவர் தானங்க பேசுறாரு. நம்மளுக்கு தான் தெரியுமே. ஒருத்தர் வீட்டுக்கு 1500 2000 ரூபாய் வருது அப்படின்னா கணக்கு போட்டுருவோம்ல. பாதி ஓட்டர் கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 100 கோடி ஆகுதுப்பா அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம்ல. தெரியாதானே நம்மளுக்கு கணக்கு போடுறதுக்கு இல்லையா? இங்கதான் ஜனங்க வந்துட்டு லைட்டை போட்டு காத்துட்டு இருக்கிறாங்களே. உங்க வீட்டுக்கு வந்துருச்சடியா? வந்துருச்சுடி. எங்க வீட்டுல இன்னும் வரலடி. 2016 இருந்து நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்காது. இன்னும் சொல்ல போனா அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு எட்டனா வச்சுட்டு ஓட்டு கேட்டான் காங்கிரஸ்காரன். ஒரு பெருமாளுடைய படத்தை வச்சுக்கிட்டு, அண்ணாவனுடைய வீடு அங்கதானே இருக்குது, காஞ்சி வரதராஜ பெருமாள் வீடு. பெருமாளுடைய படத்தை வச்சுட்டு அது மாதிரி எட்டனா வச்சுட்டு தொட்டு கூப்பிட்டு சத்தியம் பண்ணு, நான் காங்கிரஸ் தான் ஓட்டு போறேன். அப்படிதான் அண்ணாவை தோக்கடிச்சாங்க 62. அப்போ தமிழ்நாட்டுல இந்த காசு கொடுக்குற கலாச்சாரத்தை மூல ஆரம்பிச்சது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் எல்லா நாசத்தையும் பண்ணது காங்கிரஸ். அதை நல்லா விரிவுபடுத்தி பெருசா பண்ணதுதான் மோடி அரசுடைய மகத்தான சாதனை. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. மக்களுக்கு வந்துட்டு நல்லது கெட்டதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓட்டு எப்படி வாங்கணும், எப்படி ஓட்டர்கள் எல்லாம் வாக்காளர்கள் எல்லாம் எப்படி நீக்கணும், எப்படி அவங்கள கழிக்கணும் அப்படின்றதெல்லாம் மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும். வேற எதுவுமே தெரியாது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கா, அப்படி ஒண்ணு நீங்க சிட்டிசன் கிடையாது. அது தேர்தல் ஆணைய அட்டை இருக்கா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கா, அது ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் பான் கார்டு, ஆதாரம் கிடையாது. நான் சிட்டிசன்றது என்னடா ஆதாரம், அது தெரியாது. ஆனா இதெல்லாம் ஆதாரம் கிடையாது சொல்றான். இன்னைக்கு கூட நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய முன்னாள் தேர்தல் ஆணையர் வந்து எழுதியிருக்கிறாரு, எஸ்.வை. குரேஷி. இன் இந்தியா ஓட்டிங் cannot remain merely a statutory right. ஒரு சட்டபூர்வமான ஒரு உரிமைன்னு சொல்றல, அது சட்டபூர்வமான உரிமையாவே நிலைக்காதுன்றாரு. யாரு? எஸ்.வி. குரேஷி. நீங்க யாரு? உங்க அப்பா இந்தியரு, உங்க அம்மா இந்தியரு. உங்க அப்பா ஈரோட்ல பிறந்திருக்கலாம், உங்க அம்மா திருப்பூர்ல பிறந்திருக்கலாம். ரெண்டு இந்தியாவில தானே இருக்குது. ஏதோ பார்டர்ல பிறந்ததுனாலும் பரவாயில்ல. அந்த பஞ்சாப்ல எங்க அப்பா பிறந்தாரு, இந்த பஞ்சாப்ல எங்க அம்மா பிறந்தாங்க அப்படின்னு அது சொல்லலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எல்லாம் இங்க பிறந்தாங்க. ஆனா அவங்களுடைய புள்ள, நீங்க பிறந்தவொடனே இந்தியனா தான் இருக்கீங்க. இந்தியன் இல்லை. உங்க அப்பா உங்க அம்மாவும் உங்களை பாஸ்போர்ட்ல போடுறேன், இது ரேஷன் கார்டுல போடுறாங்க, அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டையில போடுறாங்க, அப்புறம் ஆதார் கார்டுல போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போனா குடிமங்கள்லாம் நீ கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறாங்க, அது இது பண்ணி எடுத்து போறாங்க. உங்க குடிமகன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க எப்படி ஓட்டை நீங்க வந்து கிளைம் பண்ணுவீங்க? ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகும். அதுதான் எஸ்ஐஆரோட ஒரு ஃபார்மேட்டே ஆச்சு. எஸ்ஐஆர்ல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் பண்ணாங்க. 6 கோடி பேரை நீக்கி இருக்கிறாங்க. டு பி ப்ரிசைஸ் 5,89,00,000 பேரை வாக்காளர் பட்டியல் தூக்கி இருக்கிறாங்க. தூக்கிட்டு தேர்தல் நடத்துறாங்க அந்த நாட்டுல. இது என்னன்றது விஜய்க்கு தெரியுமா? பார்க்கலாம் சார். கேள்வி கேட்கணும், மத்திய அரசு கேள்வி கேட்கணும். அவர் எப்ப கேட்பாருன்னு தெரியல. அவருக்கு புரியுமான்றது நான் கேட்கிறேன். அது நீங்க அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியும்ல அது ஒரு புரியுமா? நான் அவர்கிட்ட தொடர்ந்து பயணம் பண்ணியிருந்தேன்னா அது வேற கதை இல்லையே. ஆதவர்ஜனா உடல்ல அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆதவர்ஜனா ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி ரெட்டி, அப்புறம் வேற என்னென்ன ரெட்டி, அனில் ரெட்டி, ஆட்டுக்குட்டி ரெட்டியை கூட இன்னொரு ரெட்டி, யார் இவங்க? அப்புறம் கேவி வெங்கட நாராயணா அப்படின்ற இன்னொரு ஆந்திராக்காரன்,
கர்நாடகாரர் சார் அவரு. இல்ல கர்நாடகாவில் அவர் வாழறாரு, அவர் ஆந்திராக்காரர் ஏதோ சொல்றாரு இவரு. அவர் தெலுங்கர் அப்படின்னு தான் சொல்றாரு. யார் நிர்மல் குமார் சொன்னாரு. நான் கொடுக்குறாரு. இது என்னது இது? தமிழ்நாட்டுல ஆளே இல்லையா விஜயோட ஒத்து போறதுக்கு? உங்களுக்கு அரசு பதவி வேற கொடுத்திருக்காரு. ஆ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் என்ன அரசியல் அறிஞரா அவரு? இவரெல்லாம் வச்சுட்டு தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு வண்டியை. ஒண்ணுமே புரியலையா அவரு? 2 நாள் பயணம்ட்டு போறாரு, மறுநாள் கத்தால அங்கேருந்து அழுது அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா வெளிப்படையான ஆட்சியை தருவேன் அப்படின்னாரு. எப்போ தரப்போறாருன்னு தெரியல. வேண்டிக்கங்க. திருப்பதியில போட்டு இதை முடிக்கடி இறக்குறதா இறக்குங்க, பார்ப்போம். ஓகே சார். நிறைய விஷயங்களோட பகிர்ந்தீங்க. உங்க நேரத்த செலவு பண்ணி எங்களோட நிறைய விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.